நேர்மையாக இருந்தால் பணிபுரிய முடியாதா? குஜிலியம்பாறை திண்டுக்கல் மாவட்டத்தில் கடைக்கோடியில் பல கோடிகள் புரளும் தாலுகா. ஊழல் செய்தால் மட்டுமே பணி செய்ய முடியும். நேர்மையாக இருந்தால் ஒரு வாரமோ ஒரு மாதமோதான் பணிக்காலம். அரசியல் தலையீடா அல்லது தொழிலதிபர்களின் ஆதிக்கமா? புரியாத புதிராக உள்ளது. இவர்களின் ஆதிக்கம் வட்டாட்சியர் ஐயாசாமியையும் விட்டு வைக்கவில்லை. தார் பிளான்ட் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராடினார்கள். மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று கருதி மக்களுக்கு ஆதரவாக செயல்பட்டதால் மாற்றப்பட்டாரா வட்டாட்சியர் ஐயாசாமி? செட்டிநாடு சிமெண்ட் நிறுவனம் மீது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் புகார் செய்தனர். இந்த நிகழ்வில் பொதுமக்களுக்கு ஆதரவாக செயல்பட்டதால் மாற்றப்பட்டாரா வட்டாட்சியர் ஐயாசாமி? பிரபல அரசியல் கட்சி தொடர்பாக கேள்வி கேட்டு துறை ஊழியர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார் வட்டாட்சியர் ஐயாசாமி. இதனால் மாற்றப்பட்டாரா? புரியாத புதிராகவே உள்ளது. வட்டாட்சியர் எழுதிய கடிதத்தை சமூக வலைதளத்தில் விட்டது யார்? அந்த கடிதத்தை வித்தது யார் என சிபிஐ விசாரிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். இதுபோல் எத்தனை அரசு கோப்புகளை விற்பனை செய்தார்கள் என்பதையும் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்கின்றனர். எது எப்படியோ, நேர்மையாக இருந்தால் வாழவும் முடியாது, ஆழவும் முடியாது. முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு நிதிநிலை தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிட்டது போல் சமூக ஆர்வலர்களின் கேள்விக்கும் மாவட்ட நிர்வாகம் வெள்ளை அறிக்கை வெளியிடுமா?